பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்தில் நித்திய வெளிச்சம் டிவி சேனல் மூலமாக இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் இந்த டிவி சேனல் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். நிச்சயமாய் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தேவையான மன்னாவை தாராளமாய் பகிர்ந்தளிப்பாராக. நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலும் கூட உடைய சமூகத்திலும் உடைய வார்த்தையை கேட்கும்படி எங்களை நீர் கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீர் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உமக்கு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு தேவையான மன்னாவை பரத்திலிருந்து தானமாய் கட்டளையிடுவீராக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறிப்போவதாக, எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகளும் மாறிப்போவதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் தாமே நேர்த்தியாயங்களை நடத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்திற்கு தேவையான வார்த்தைகள் எதுவோ அதை தாராளமாக எங்களுக்கு பகிர்ந்தளிப்பீராக. நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டு நாங்கள் பலனடைய தேவன் கிருபை தருவீராக. உம்முடைய கிருபைக்குள்ள மறைத்துக்கொள்ளும். எல்லா தடைகளையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நல்ல நாளிலும் கூட எபேசியர் நிருபம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வரை உள்ள வசனங்களை வாசித்து அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்காற்படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாக இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி பவுல் ஜெபிக்கிறதை, விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, இந்த நல்ல நேரத்திலும் உள்ளான மனிதனில் பலப்படுங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லி கொரிந்தியருக்கு பவுல் நிருபம் எழுதும்போது அவர் அங்கே ஒரு வார்த்தை இப்படி எழுதுகிறதை பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த எபேசியருக்கு நிரூபத்தை எழுதின இந்த நிரூப ஆக்கியோன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எபேசியருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அங்கே ஆவியிலே கணிக்கிறார். என்ன கணிக்கிறார் என்று சொன்னால், எல்லா சம்பத்தும் நிறைவாக இருக்கிறது, உள்ளான மனிதனில் பலன் குறைவாக இருக்கிறது என்பதை அங்கே பார்க்கிறார். இந்த எபேசியரின் நிரூபத்தை பவுல் எபேசியருக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளான மனிதனில் பலன் குன்றி போயிருப்பதாக பவுல் அதை அந்த எபேசியரை கண்காணித்து அங்கே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, இவர்கள் உள்ளான மனிதனில் பலப்பட வேண்டும் என்கிற தாகத்தோடு விருப்பத்தோடு அங்கே அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம், வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரிய மனிதன் உலகத்தில் வெற்றிகரமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய சரீர பலனை விட உள்ளான பலன், ஆவியின் பலன் மிக அவசியம் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. சங்கீதம் 52:7 சொல்லப்பட்டிருக்கு, தேவனை தன் பலனாக எண்ணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 17:5 மாம்சமானதை தன் புயபலமாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ரோம சிறையிலிருந்து கிபி 62 எபேசு பட்டணம் செல்வம் நிறைந்ததாக, வியாபாரம் நிறைந்ததாக, எல்லாம் நிறைவாக இருந்த அந்த காலகட்டத்தில் ஆவியின் பலன் குறைந்து போனார்கள் என்று சொல்லி பவுல் அதை அறிந்து அந்த பட்டணத்தாருக்கு எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன் பவுல் இப்படி ஜெபிக்கிறார், நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஏன் பவுல் அந்த நிரூபத்தை எழுதுகிறார் என்று சொன்னால், இந்த பட்டணத்தார் தேவனுடைய உறவில் உள்ள முழு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். தேவனுடைய உறவில் உள்ள முழு நன்மை, ஆண்டவரோடு ஒரு மனிதன் நல்ல ஐக்கியத்தில் உறவில் இருந்தால் ஆண்டவர் அந்த மனுஷனுக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமுள்ளவராக இருப்பார். ஆனால் இந்த ஜனங்கள் ஆண்டவரை தேவைக்காக மாத்திரம் தேடுகிறவர்களாகவும் ஆரோக்கியத்திற்காக மாத்திரம் தேடுகிறவர்களாகவும் வாழ்ந்தார்கள். செல்வ பெருக்கினால் தேவனை விட்டு வழி விலகி போனார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய உறவில் உள்ள முழு நன்மையை
விசுவாசிகள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த அந்த சூழ்நிலையை பவுல் பார்த்து அங்கே எழுதுகிறார். நீங்கள் உள்ளான மனிதனில் பலப்பட வேண்டும், அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, பெற்றுக்கொண்ட தேவ வல்லமை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக பவுல் இந்த காரியத்தை இந்த பட்டணத்தாருக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பெற்றுக்கொண்ட தேவ வல்லமை குறித்து ஜாக்கிரதை. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், சிம்சோனை போல ஆண்டவர் யாரையும் பலப்படுத்தினதாக நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு அசாதாரண தேவ பலன் சிம்சோனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் அவன் ஒரு குறிப்பிட்ட பாவ பழக்க வழக்கத்தில் இருந்ததுனால, அந்த பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து அங்கே அவனுக்கு அவனுடைய பலத்தின் ரகசியத்தை கண்டறியப்படுகிறது. அந்த பலன் அவனை விட்டு விலகி போவதற்கு அவர்கள் அங்கே கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். பலன் அவனை விட்டு விலகி போனதையும் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொண்ட தேவ வல்லமையை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிரூபத்தை பவுல் எழுதுகிறார் என்பதை பார்க்கிறோம். பலவீனமும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் பாவத்தின் பலனும் மரணத்தின் தாக்கமும் நிறைந்த உலகை ஜெயிக்க ஆவிக்குரிய உள்ளான மனிதனுக்குள் பலன் வேண்டும் என்பதற்காக அந்த மனிதன் எழுதுகிறார், இந்த கடிதத்தை எழுதுகிறார். எபேசு பட்டணத்தாரை பார்த்து சொல்லுகிறார், உங்களிடத்தில் எல்லாம் இருக்குது, செல்வம் இருக்குது, செல்வ செழிப்பு இருக்குது, ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் இங்கே பலவீனமும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் பாவம் பலன் கொள்ளுகிறது, மரணம் தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஜெயமுள்ளவர்களாய் வாழ வேண்டுமானால், நீங்கள் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகர்களாய் வாழ வேண்டுமானால், கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களாய் வாழ வேண்டுமானால், உங்களுக்கு உள்ளார்ந்த மனிதனில் பலன் தேவை என்பதை அறிந்து பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். சோதனைகளை எதிர்க்க உள்ளான மனிதனில் பலன் வேணும் என்பதற்காக அவர் அங்கே எழுதுகிறார். இந்த ஜனத்தினிடத்தில் இருந்த மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால், உள்ளான மனிதனில் பலன் இல்லை என்பதுதான். எனவே இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். தேவனுடைய உயர்ந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி உள்ளான மனிதனில் பலன் வேண்டும். எனவே தான் பவுல் இந்த ஜெபத்தை எபேசியருக்காக அவர் செய்கிறார். தேவனை பார்த்து அதை அவர்களுக்கு கடிதமாக எழுதி கொடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாமும் உள்ளான மனிதனில் பலன் இல்லை என்று சொன்னார், நமக்கு வருகிற சோதனைகளை நாம் ஜெயிக்க முடியாது, நமக்கு வருகிற போராட்டங்களை நாம் கடந்து போக முடியாது, நமக்கு வருகிற எல்லா விதமான சத்துருவின் சூழ்ச்சிகளையும் நாம் கண்டறிந்து ஜெயம் எடுக்க முடியாது. எனவே அந்த ஒரு வெளிப்பாடோடு தான் இந்த வசனத்தை அவர் எழுதி வைக்கிறார். நான் உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறேன் என்று சொல்லி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நம்மை ஆண்டவர் உள்ளான மனிதனில் பலப்படுத்துவாராக என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பவுலுடைய ஜெபத்தில் அவர் கூறும் எபேசியரின் குறைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரங்களால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அப்போ எபேசியரிடத்தில் இருந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அடிக்கடி சோர்ந்து போகிறவர்கள். உள்ளான மனிதனில் பலன் இல்லை என்று சொன்னால் நாமும் அடிக்கடி சோர்ந்து போவதற்கு வாய்ப்புண்டு. ஆவியில் பலன் இல்லை என்று சொன்னால் நாமும் சோர்ந்து போவதற்கு வாய்ப்புண்டு. இந்த எபேசு பட்டணத்தாரும் அடிக்கடி சோர்ந்து போனார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக, சின்ன சின்ன நெருக்கடிகளுக்காக, சின்ன சின்ன வார்த்தைகளுக்காக இவர்கள் சோர்ந்து போய் கொண்டிருந்தார்கள். 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் தான், ஆனால் கிறிஸ்து அவர்கள் உள்ளத்தில் வாசமாய் இருக்கவில்லை என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அதே 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருங்கள். அப்போ அன்பில் நிலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். 19வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பரிபூரணத்தில் நிறையப்படும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்போ தேவனுடைய பரிபூரணத்தில் நிறையாத ஒரு அனுபவத்தில் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே தான் பவுல் இந்த கடிதத்தை இந்த பட்டணத்தாருக்கு, இந்த ஜனங்களுக்கு, சபையாருக்கு அவர் எழுதுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உள்ளான மனிதனில் பலன் குறைந்து போனால் நாம் சோர்ந்து போவதற்கு வாய்ப்புண்டு. எலியா மிகப்பெரிய தீர்க்கதரிசி, மிகப்பெரிய அற்புதங்களை அடையாளங்களை ஆண்டவருக்காக செய்தவர். ஒரு நபருடைய வார்த்தையை கேட்டு அவர் சோர்ந்து போனதை நாம் அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ண வேண்டுமானால் ஆவியில் பலன் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
ஆவியானுடைய துணை இல்லாமல் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் உள்ளார்ந்த மனிதனில் பலப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிலே நிலை நிற்க வேண்டும். தேவனுடைய பரிபூரணத்தால் நிறையப்பட வேண்டும். இந்த குறைகளை எபேசியரிடத்தில் பவுல் பார்த்ததினால்தான் அவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நமக்கு ஏன் பலன் தேவை? ஒரு 3 காரியத்தை மட்டும் வேகமாக நாம் தியானித்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நமக்கு ஏன் பலன் வேண்டும்? நாகும் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு எதிரே வருகிறான், உன் அரணை காத்துக்கொள், அறையை கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிதறடிக்கிறவன் வருகிறான். இந்த உலகத்தில் சிதறடிக்கிறவன் யார் என்று சொன்னால் பிசாசு. ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை சிதறடிப்பதில் அவன் கவனமுள்ளவராக இருக்கிறான். தரிசனத்தை சிதறடிப்பதில் கவனமுள்ளவராக இருக்கிறான். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அடையாதுபடிக்கு அவைகளை விட்டு சிதறடிப்பதில் அவன் மிகவும் கவனமுள்ளவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளான மனிதனில் பலன் இருந்தால் அவன் என்ன சூழ்ச்சிகளை கொண்டு வந்தாலும் அவனுடைய சூழ்ச்சிகளை நாம் சிதறடிப்போமே தவிர நம்மை சத்துரு சிதறடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது சத்துரு சிதறடிப்பதற்கு முயற்சி எடுத்து போராடி கொண்டிருக்கிற யாரோ சிலருடைய வாழ்க்கையில் சத்துருவை சிதறடிக்கும்படியாக ஆண்டவர் ஒரு புது பலனை கட்டளையிடுவாராக. உங்கள் உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள ஒரு உன்னத பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு நிமிஷம் கண்ண மூடி, ஆண்டவரே என்னை உள்ளான மனிதனுக்குள் பலப்படுத்துவீராக, உள்ளான மனிதனில் பலன் உண்டாவதாக. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். சத்துருவின் சூழ்ச்சிகளை மேற்கொள்ளத்தக்க விதத்தில் உள்ளான மனிதனில் பலன் உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ உள்ளான மனிதனுக்குள் ஏன் பலன் வேணும் அப்படின்னா, நாம் பலன் இருந்தால் மட்டும்தான் சத்துருவை சிதறடிக்க முடியும். ஏனென்று சொன்னால் சத்துரு சிதறடிக்கும்படி அவன் முகத்துக்கு எதிரே வருகிறான் என்று சொல்லி சத்துருவை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் அநேகருடைய வாழ்க்கையை சிதறடிப்பதற்கு சத்துரு போராடினான். யோசேப்புடைய வாழ்க்கையில் தரிசனத்தை கொடுத்தார். தரிசனத்தை சிதறடிப்பதற்கு அவன் சகோதரர்களை கொண்டே, சொந்த குடும்பத்தை கொண்டே சத்துரு போராடினதை நாம் பார்க்கலாம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய காரியங்களை யாக்கோபுக்கு சொன்னார். சத்துரு கடைசியில் யோசேப்பு சிறைப்பட்டு போனான், மரித்து போனான் என்கிற ஒரு செய்தியை கேட்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக யாக்கோபு பயன்படாமல் அவன் முடங்கி போனான் என்று சொல்லி தான் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அப்படியானால் சிதறடிப்பதற்கு சத்துரு தீவிர உள்ளவனாக எழும்பி வரும் பொழுது ஆவியில் உள்ளான மனிதனில் பலனுள்ள ஒரு நபரால் சத்துருவை சிதறடிக்க முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உள்ளான மனிதனுக்குள் ஒரு பலமான ஒரு வல்லமை ஊற்றப்படுவதாக, உள்ளான மனிதனுக்குள் ஒரு உன்னத பலன் ஊற்றப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் விரும்பினா நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஜெபிக்க முடியுமானால் ஆண்டவர் ஒரு உன்னத பலனை உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள கர்த்தர் வைக்க போகிறார். காத்திருக்கிறவர்கள் பலனடைந்து கழுகளைப் போல செட்டைகள் அடித்து பறப்பார்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 51:9 சொல்லப்பட்டிருக்கு, எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு, ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சத்துருவை கொன்றது, சத்துருவை ஜெயம் எடுத்தது, மேற்கொண்டது நீதான் அல்லவா. நீ எழும்பு, நீ திரும்பவும் சிதறடிக்க வருகிற சத்துருவை சிதறடிக்கும்படி பலன் கொண்டு எழும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் உள்ளான மனிதனில் பலன் அவசியம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, எம் சரீரத்தில் மொத்த சரீரத்திலையும் பலன் குன்றி போனாலும் உள்ளான மனிதனுக்குள் நல்ல பலன் இருந்தால் அந்த பலனை வைத்து முழு சரீரத்தில் நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் ஆவிக்குரிய பலன் என்பது அது ஒரு அசாதாரண பலன். நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, சிம்சோனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அகழினார் கயிறுகளை கொண்டு சிம்சோனை கட்டினார்களாம். கட்டின பின்பு பெலிஸ்தன் வருகிறான் என்று சொன்னால் அதை நெருப்புப்பட்ட சணல் நூல் பொசுங்கி போவது போல அந்த அகழினார் கயிறுகளை உடைத்து எறிந்து சிம்சோன் எழுந்து புறப்பட்டு வருவாராம். அந்த அளவுக்கு சிம்சோனுக்குள்ள ஒரு பலமான தேவனுடைய ஆளுகை இருந்தது, தேவ பலன் இருந்தது, தெய்வ பலம் இருந்தது.
ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டு குவித்தான். அப்படியானால் அது சாதாரணமான காரியம் அல்ல. அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது கட்டாயம் இந்த சிம்சோன் மிகப்பெரிய உடல்வாகை கொண்டவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது மிக மெலிந்த உடல்வாகை கொண்ட மனிதனாக இருந்தானாம் சிம்சோன். அப்படியானால் மிக மெலிந்த உடல்வாகை கொண்ட ஒரு மனிதனை கொண்டு ஒரு கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொல்ல முடியுமா? அசாதாரணமான காரியம், அது அசாத்தியமான காரியம். எப்படி சாத்தியமாயிற்று? அது தேவனுடைய பலத்தினால் சாத்தியமாயிற்று. அப்படியானால் தேவ பிள்ளைகளை, உள்ளார்ந்த மனிதனில் பலன் நமக்கு இருந்தால் எப்பேற்பட்ட சவால்களையும் நாம் மேற்கொள்ள முடியும், எப்பேற்பட்ட சத்துருவின் சூழ்ச்சிகளையும் நாம் உடைத்து எறிய முடியும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நாகூம் 2:1 சிதறடிக்கிறவன் வருகிறான், உன் பலனை ஸ்திரப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒரு உன்னத பலன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவாராக. இரண்டாவது, தரிசனத்தை நிறைவேற்றும்படி நமக்கு உள்ளான பலன் நமக்கு தேவை. தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் உள்ளான பலன் நமக்கு கட்டாயம் தேவை. உபாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 34 அதனுடைய 7வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, மோசையை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றும் போது மோசேக்கு கண் இருளடையவில்லை, அவனுடைய பலன் குறையவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு 120 வயதிலையும் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் மோசையை பலப்படுத்தினார் என்று சொல்லி வேதாகமத்திலே பார்க்கிறோம். தரிசனம் நிறைவேறுவதற்கு பலன் நமக்கு தேவை. அன்பு தெய்வ பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது தரிசனம் இன்னும் பறந்து கிடக்கிறது, இன்னும் நிறைவேறாத திட்டங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனால் நான் சரீரத்தில் பலவீனப்பட்டு போய்விட்டேன், என்னுடைய சரீர பலன் குன்றி போய்விட்டது, எப்படி தரிசனம் நிறைவேறும் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், 120 வயது வரையிலையும் மோசையுடைய கண்கள் இருளடையாமல், அவனுடைய சரீரத்தில் பலன் குறைந்து போகாமல் ஒரு உன்னத பலனை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருந்தாரானால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை தாராளமாய் தருவாராக. யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது, யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். இங்கே நமக்கு தெரியும், யோசுவாவை பார்த்து காலேப் கேட்கிறார், 85 வயதில் கேட்கிறார். அன்னைக்கு யுத்தத்துக்கு போக்குவரத்துமாக இருந்த காலத்தில் எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன், சேம் ஸ்ட்ரென்த் இப்பவும் எனக்கு இருக்கு, அதனால எனக்கு தருவேன்னு சொன்ன அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். பாருங்க, தரிசனத்தை நிறைவேற்ற அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் தேவைப்படுகிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, 40-45 வயசுல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை 85 வயசில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்கிறானால் அவன் சொல்லுகிறார், எனக்கு அந்த நாளில் இருந்த அதே பலன் இன்னைக்கும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரானா, நான் இப்படி சொல்கிறேன், எந்த மனிதனையும் பலப்படுத்துவதற்கு ஆண்டவரால் கூடும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. மோசையை பலப்படுத்தினவர், இந்த காலேப்பை பலப்படுத்தினவர், 85 வயது வரையிலையும் மலை நாட்டை சுதந்திரிப்பதற்கு காலேப்பை பலப்படுத்தி வைத்திருந்தவர். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கான பலனை தருவாராக. ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல கண்ண மூடி. யாரோ சிலருடைய சரீரத்தில் ஒரு அசாதாரண பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இப்போ நீங்க அனுபவித்திருக்கிற நோய்கள், பலவீனங்கள் உங்க தரிசனத்தை பாதியில நிறுத்த போவதில்லை. ஆண்டவர் சொல்றார், இந்த பலவீனத்தினால உங்க தரிசனம் முடங்கி போகிறதில்லை. இந்த பலவீனத்தில் கர்த்தர் பலனை கொடுத்து தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் தரிசனத்தை நிறைவேற்றும்படி நமக்கு பலன் தேவை என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் ஒரு அசாதாரண பலன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு தான் ஆக வேண்டும். மோசே சொல்கிறாரு, 120 வயசுலையும் எனக்கு கண்ணு மங்கலை, இருளடையலை, என் சரீரத்தில் பலன் குன்றலை. அப்போ யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு கர்த்தருடைய அசாதாரண பலன் அவருடைய வாழ்க்கையில் கிரியை செஞ்சிருக்கணும்.
காலேப்பு சொல்கிறாரு, இந்த யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாக இருந்த காலத்தில், அதாவது அவன் யுத்தம் செய்கிற அளவுக்கு யுத்தம் செய்கிற காலத்தில் இருந்த அதே பலன் இப்போவும் யுத்தம் 85 வயசுலையும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட பலனை தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவதாக, வெகு தூர பிரயாணத்திற்கு நமக்கு ஒரு பலன் தேவை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிக்கும்போது அங்கே சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலியாவுக்கு விரோதமாய் ஒரு சவால் வருகிறது. எலியாவுக்கு விரோதமாய் ஒரு சவால். அந்த சவாலில் எலியா சோர்ந்து போய் சூறை செடியில் உட்காந்துருக்கிறார். அப்படி நீங்கள் 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எசபேலுக்கு விரோதமாய் இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்ன உடனே எசபேல் எலியாவுக்கு விரோதமாய் ஒரு சவால் விடுகிறதை பார்க்கிறோம். இந்த சவாலுக்கு பின்பு எலியா சோர்ந்து போய் சூறை செடியின் அனுபவத்தில் போய் உக்காந்துருக்கிறார். சூறை செடிக்கு கீழே சோர்ந்து போய் உக்காந்துருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி எலியாவுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார், அப்பத்தை கொடுக்கிறார். அந்த 2 சூழ்நிலைகளும் முடிந்த பின்பு 2 முறை அப்பத்தையும் தண்ணீரையும் போஜனத்தை கொடுக்கிறார். சாப்பிட்டு எழும்பி நீ வெகு தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி அவரை கிளப்பி விடுகிறதான் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, வெகு தூர பிரயாணம் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். வெகு தூர பிரயாணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வெகு தூரம் நாம் பிரயாணம் பண்ண வேண்டுமானால், வெகு தூரம் நாம் ஓட வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்று சொன்னால், நமக்கு ஒரு ஆவிக்குரிய உன்னத பலன், உள்ளான மனிதனுக்குள் நமக்கு பலன் வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்து சூறை செடியின் அனுபவத்தை போல நீங்கள் சூறை செடியில் படுத்து கிடந்த எலியாவை போல சோர்ந்து கிடப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, எழுந்திருந்து புசியுங்கள். உங்களுக்கான வெகு தூர பிரயாணத்திற்கான பலனை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்க்க போகிறார். வெகு தூர பிரயாணத்திற்கான பலனை கர்த்தர் தரப்போகிறார். ஒன்று தெரியுமா? ஆண்டவர் நம்மை பலப்படுத்த ஆரம்பித்தால் சத்ரு எந்த விதத்திலையும் நம்மை பலவீனப்படுத்த முடியாது. அவர் நம்மோடு கூட இருந்து பலமான காரியங்களை செய்வார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பலனை பெறுவது எப்படி? 2 காரியங்களை மட்டும் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பலனை பெற்றுக்கொள்வது எப்படி? ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 15:13 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பலனை தரதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை தருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ளே வந்தார்னா ஒரு அசாதாரண பலன் நமக்கு அவர் தருகிறவராக இருக்கிறார். ஸோ பலனை எப்படி பெற்றுக்கொள்வது? ஆவியானவரால் நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நமக்கு பலனை தருவாராக. ஒருவேளை ஆவியானவருடைய ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிற அந்த அனுபவம் இன்னும் நமக்கு வரல அப்படின்னா, ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் நமக்கு அதை கட்டளையிடுவாராக. ஏனென்று சொன்னால், ஆவியானவரால் மட்டும்தான் அசாதாரண பலனை நம்முடைய வாழ்க்கையில் தர முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 2வது பலனை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், 39ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 39 அதனுடைய 3வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்று சொல்லி நாம் தியானிக்கும் போது மிகுந்த பலன் உண்டாகும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. நீங்கள் எப்போதெல்லாம் சோர்ந்து போனதாய் நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிற ஜீவன் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே பற்றி பிடித்து நம்மை பலனுள்ளவர்களாய் மாற்றும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படியானால் உள்ளான மனிதனில் நம்மை பலப்படுத்த தீவிரமாக இருக்கிறவர் பரிசுத்த ஆவியை அனுப்பி நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். அதே நேரத்தில் வார்த்தைகளை தியானிக்கும் போது அவர் தம்முடைய வல்லமை நம்மேல் அனுப்பி அவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். சங்கீதம் 143ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 143ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனங்கள், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன், ஏற்கனவே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தால்
ஏற்கனவே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தால், ஏற்கனவே கர்த்தர் நடத்தின வழிகளை நினைத்து பார்த்தால் நம்முடைய உள்ளத்தில் மீண்டும் ஒரு பலன் உண்டாகும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவர் என்கிற ஒரு அசாதாரண நம்பிக்கை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துவாராக. அன்பு தேவ பிள்ளைகளே, தியானிக்கையில் பலன் கிடைக்கிறது. எப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தை தியானிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இதுவரையிலையும் அவர் நம்மை நடத்தி வந்த வழிகளை தியானிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. கடைசியாக எப்படி பலன் பெறுவது? ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆண்டவருக்கு காத்திருந்தா அவர் நம்மை பலப்படுத்துவார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நல்ல நேரத்திலும் கர்த்தர் உள்ளான மனிதனில் பலப்படுங்கள் என்று சொல்லி நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நமக்கு ஏன் பலன் தேவை? சிதறடிக்கிறவன் வருகிறான். தரிசனத்தை நிறைவேற்றும்படி பலன் தேவை. வெகு தூர பிரயாணத்திற்கு நமக்கு பலன் தேவை. பலனை எப்படி பெற்றுக்கொள்வது? பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொள்ள முடியும். 2வது, தியானிக்கையில் நமக்கு பலன் உண்டாகும். 3வது, காத்திருந்தால் நமக்கு பலனை தருகிறார். கழுகு குறிப்பிட்ட வயதாகும்போது திரும்ப பறக்க முடியாது என்பதற்காக அது உயர்ந்த இடங்களில் பாறைகளுக்கு இடையில் போய் உட்கார்ந்து தன்னுடைய அலகை அந்த பாறையில் அடித்து உடைத்து தன்னுடைய இறகை அது பித்து புது பலன் உண்டாகும்படி காத்திருக்குமாம். புது பலன் உண்டான பின்பு அது செட்டைகளை அடித்து உயர பறப்பதைப் போல கர்த்தருக்கு காத்திருக்கிற நமக்கும் ஆண்டவர் புது பலனை தந்து உயரங்களிலே பறக்க பண்ணுவாராக. நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனேமே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பேச வைத்து கேட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரு புது பலன் உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அசாதாரண தேவ செயல் வெளிப்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, இதுவரை இல்லாத ஒரு மகிமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக நாங்கள் செபிக்கிறோம். உள்ளான மனிதனில் பலப்படுங்கள் என்று சொன்னவர் உள்ளான மனிதனங்களை பலப்படுத்தி நாளுக்கு நாள் வளர்ந்து வர தேவன் கிருபை தருவீராக. தடைகள் மாறிப்போகட்டும், தெய்வீக ஆளுகை உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்துகிறோம். நீர் மட்டும் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.